வணக்கம். நான் தமிழன்பன். மே மாதம் என்றாலே உலக தமிழர்கள் எல்லாம் நெஞ்சு கலங்கி தவிக்கிற மாதமாக மாறிவிட்டது. இன்றைக்கு 17 ஆண்டுகளுக்கு முன்னால் 2009ஆம் ஆண்டு இதே மே மாதத்தில் தமிழினம் ஒட்டுமொத்தமாக படுகொலை செய்யப்பட்டது. சுமார் 2 லட்சம் பேர் துள்ள துடிக்க கொன்று ஒழிக்கப்பட்டார்கள். அதற்கான ஒரு தண்டனையோ நடவடிக்கையோ இதுவரை இல்லை. எவ்வளவோ போராட்டங்களை நடத்தியும், எவ்வளவோ பேச்சுவார்த்தைகள் நடத்தியும், எவ்வளவோ பேசியும் எழுதியும் ஒரு பலனும் இல்லாமல் இருக்கிறது. உலக நாடுகள் எல்லாம் இந்த விஷயத்தில் கண்மூடித்தனமாக சிங்கள இன வெறி அரசை ஆதரித்து கொண்டிருக்கின்றன என்பதால் அந்த அரசும் குதியாட்டம் போட்டுக்கொண்டு தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு இன்று சிங்களர்களுடைய பெரும்பான்மை ஆட்சியை ஒய்யாரமாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவ்வளவு பெரிய பேரழிவை சந்தித்த போதும் அந்த விடுதலை நெருப்பு இன்னும் அணையாமல் தமிழீழ மக்கள் மட்டுமின்றி உலக தமிழ் மக்கள் அனைவரிடமும் அந்த நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதற்கு மே மாதம், நவம்பர் மாதம் ஆகிய மாதங்கள் நமக்கு சாட்சியாக இருக்கின்றன. 2009 மே 18 தமிழின படுகொலை நாள் என்று உலக தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும் அந்த நாளில் இழந்துவிட்ட லட்சோப உறவுகளுக்காக கண்ணீர் சிந்தி கதறி அழுது இதற்கான நீதி வேண்டும், அது கிடைக்கும் வரை போராடுவோம் என்கிற உணர்வு எழுச்சி உறுதி ஏற்கும் நாளாக ஒவ்வொரு ஆண்டும் உலக தமிழர்களால் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டிலும் அந்த நெருப்பை அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உள்ளிட்ட இன்னும் கொளத்தூர் மணி அவர்கள், பே மணியரசன் அவர்கள், தியாகு அவர்கள், மே 17 இயக்கம் திருமுருகன் காந்தி அவர்கள் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்கள் என்று ஒவ்வொருவராக ஒவ்வொரு தனித்தனி அமைப்புகளாக செய்தாலும் விடாமல் இந்த இனப்படுகொலை நாளை கடைபிடித்து தொண்டர்களை அழைத்து ஈகச் சுடரேற்றி ஒரு உறுதிமொழியை எடுக்கிற நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டும் மே 17 அன்றே பெசன்ட் நகர் கடற்கரையில் பல்லாயிரக்கணக்கானோரை திரட்டி மெழுகுவர்த்தி ஏந்தி ஒரு உறுதிமொழியை எடுக்க வைத்தார் மே 17 இயக்க திருமுருகன் காந்தி அவர்கள். மே 17 அன்று மாலையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்தில் இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்தது. மே 18 மதுராந்தகத்தில் வாழ்வுரிமை கட்சி தலைவர் அவர்களும், முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பழ நெடுமாறன் ஆகிய அவர்களும், இப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு தஞ்சையில் பே மணியரசன் அவர்களும் என்று இந்த நெருப்பை அணையாமல் காக்கும் பொறுப்பை ஏற்று அனைவரும் தத்தம் கட்சியினர் மத்தியில் அந்த உணர்ச்சிகளை தூண்டி அவர்களை உயிர்ப்புடன் வைத்திருப்பதோடு வெகு மக்களிடமும் இந்த விஷயத்தை எடுத்து சென்று கொண்டே இருக்கிறார்கள். அதே சமயம் தமிழ்நாட்டின் பிரதான கட்சிகள், முதன்மை கட்சிகளாக, அதாவது ஆட்சி செய்கிற கட்சிகளாக இருக்கிற திமுக, அதிமுக சார்பில் இவை இந்த நாளோ இந்த நினைவுகளோ வராமல் பார்த்து கொள்கிற ஒரு நிலையைத்தான் அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அவர்கள் இது குறித்து வாயே திறப்பதில்லை, எதுவும் பேசுவதில்லை. இந்த உணர்வு எழுச்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து ஒரு பெரிய சக்தியாக மாறும்போதுதான் அவர்கள் பேசுவார்கள் என்பது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது. ஏதாவது ஒரு முக்கியமான நேரத்தில் ஒரு தீர்மானம் போடுறது, அதை பற்றி ஒரு அறிக்கை வர்றது என்கிற அளவுக்குத்தான் திமுக, அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே இருந்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் ஒரு பெரிய மாற்றமாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நெருங்கிய தோழியும் இந்நாள் அரசியல் கட்சி தலைவருமாக விளங்கி கொண்டிருக்கிற சசிகலா அவர்கள் கடந்த ஆண்டு இதே மே 18 அன்று முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்திற்கே நேராக சென்று அந்த ஈகைகளுக்கு வீர வணக்கம் செலுத்திவிட்டு வந்தார். இந்த ஆண்டும் மே 18 அன்று, கடந்த ஆண்டு நான் அங்கு சென்று வீர வணக்கம் செலுத்தினேன், இந்த ஆண்டு செல்ல முடியவில்லை. ஆனாலும் அந்த நெருப்பை அணையாமல் அந்த மக்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு போராளிகளுக்கு வீர வணக்கம் என்று நீண்ட அறிக்கையை வெளியிட்டிருந்தார்.
அதேபோல் இப்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கிற நடிகர் விஜயின் தாவேகா கடந்த ஆண்டு மே 18 அன்று ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தது. அதில் முள்ளிவாய்க்கால் நினைவை மறக்க மாட்டோம், அந்த மக்களுக்கு நாம் துணையாக இருப்போம், அந்த மக்களின் உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுப்போம் என்று கடந்த ஆண்டு சொல்லியிருந்தார்கள். கடந்த ஆண்டு அவர்கள் ஒரு அரசியல் கட்சியாக மட்டுமிருந்தார்கள். இந்த ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறார்கள். இந்த ஆண்டு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்த்தால், இந்த ஆண்டும் அதே போல் ஒரு சமூக வலைதள பதிவை மட்டும் வெளியிட்டிருக்கிறார்கள். மாலை 6 மணி அளவில் அந்த பதிவை கடந்த ஆண்டு இருந்ததை விட அதனுடைய முக்கியத்துவம் குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஒரு புகைப்படத்துடன் கூடுதல் வரிகளுடனும் இருந்த அந்த பதிவு இந்த ஆண்டு குறைந்திருந்தாலும் ஆனால் பதிவு இருக்கிறது என்கிற ஒரு ஆறுதல் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த திமுக, அதிமுக ஆகிய 2 பெரிய கட்சிகளும் இது குறித்து கவனம் செலுத்தாமல் இருக்கும் பொழுது, அந்த 2 கட்சிகளை தவிர காங்கிரஸ் நேர் எதிரான கட்சி, பாஜக இது குறித்து பெரிதாக கண்டுகொள்ளாது. ஆனால் பாஜகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் கூட இது குறித்து சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். அதாவது முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை போற்றுவோம், அந்த மக்களுக்கான உரிமைகளை பாதுகாப்போம் என்கிற வகையில் ஒரு சமூக வலைதள பதிவை வெளியிட்டிருந்தார். காங்கிரஸ், பாஜக தாண்டி மதிமுக, தேமுதிக சார்பில் இதுவரை ஒன்றையும் காணவில்லை. அதேபோல் திராவிடர் கழகமும் தொடர்ந்து இந்த வேலையில் ஈடுபட்டு இருக்கிறது. நேற்றும் அவர்களுடைய கட்சி சார்பில் நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கிறார்கள். இப்படி பிரதான கட்சிகள் அல்லாமல் சிறிய கட்சிகள் அமைப்புகள், நான் பெயர் சொல்லாத பல்வேறு அமைப்புகள் அவரவர் வசதிக்கேற்ப அவரவர் வலிமையாக இருக்கும் இடங்களில் நேற்று இனப்படுகொலை நாளை கடைபிடித்திருக்கிறார்கள். இனப்படுகொலைக்கு நீதி வேண்டும், தமிழீழ மக்களின் இந்த துயருக்கான நிரந்தர தீர்வு என்பது தமிழீழம் மட்டுமே என்கிற கருத்துரைகளை அனைவரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இப்படி நடக்கிறது என்றால் உலகம் முழுக்கவும் நேற்று இனப்படுகொலை நாள் மிகவும் வீச்சுடன் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு நாடுகளிலும் பெரும் திரளாக மக்கள் திரண்டு அந்த நாளை கடைபிடித்திருக்கிறார்கள். உலக நாடுகள் மட்டுமின்றி தமிழீழத்திலும் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு இன்னும் கூடுதலான மக்கள் திரண்டு ஒவ்வொரு அந்த நடுகள் மையங்களிலும் மக்கள் திரண்டு மக்களுக்கு, அன்று மறைந்த மக்களுக்கு கண்ணீர் அஞ்சலியும் வீரவணக்கமும் செலுத்தினார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இது ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து கொண்டே போவது, அதை பார்த்து கொண்டிருக்கிற சிங்கள அரசு, சிங்கள இனவெறியாளர்களால் அதை கட்டுப்படுத்தவும் முடியாமல் தடுக்கவும் முடியாமல் தடுமாறி போயிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவோ மிரட்டல் விடுத்தும் அந்த மக்கள் கூடுவதை தடுக்கவே முடியவில்லை. அவர்கள் வீட்டில் இறந்தோருக்காக கண்ணீர் விடுவதை கூட நீங்கள் தடுப்பதா என்கிற பெரிய எதிர்ப்பு குரலை எழுப்பி அந்த நாளை கடைபிடித்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தடை செய்தாலோ அதில் போய் இடையூறு செய்தாலோ அது பெரிய சிக்கலாக மாறிவிடும் என்பதால் சிங்கள அரசு பயந்து கொண்டு அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே சமயம் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கொஞ்சம் கூடுதலாகவே அந்த நாளை வெற்றி நாள் என்று அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சிங்கள அரசு, சிங்கள மக்களும், சிங்கள அரசியல் கட்சிகளும் தங்களுடைய அரசியலுக்காக இந்த நாளை வெற்றி நாள் என்று கொண்டாடுகிறார்கள். குறிப்பாக முன்னாள் அன்றைக்கு 2009 அன்று சிங்கள வெறி ஜனாதிபதியாக இருந்த ராஜபக்சே அவருடைய ஆதரவாளர்கள் இந்த நாளை வெற்றி நாள் என்று சொல்லி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ராஜபக்சேயின் மகன் நாமல் ராஜபக்சே அதை ஒரு மிகப்பெரிய சமூக வலைதள பதிவை வெளியிட்டு இது வெற்றி நாள் என்று கொண்டாடுகிறார். நாமல் ராஜபக்சே எனும்போது தமிழீழ விடுதலை போராட்டம் நடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு எனக்கு நினைவுக்கு வருகிறது. அதை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது நாமல் ராஜபக்சே அரசியலுக்கு வராமல் ஒரு விளையாட்டு வீரராக மட்டுமே இருந்தார். அவர் தமிழீழ எல்லை பகுதியான கண்டி என்கிற இடத்தில் அவர் விளையாடுவதற்காக வருகிறார் என்று தெரிந்தவுடன் தமிழீழ விடுதலை புலிகளில் உள்ள ஒரு குழுவினர் அவரை அங்கு வைத்து கடத்துவது அல்லது தீர்த்து கட்டுவது என்கிற முடிவுக்கு வந்தார்கள்.
அதற்காக அவர்கள் திட்டமிட்டு அனைத்து வேலைகளையும் செய்துவிட்டு எப்பொழுது அவர் வருகிறார், எங்கு அவரை தாக்குவது என்கிற அளவுக்கு எல்லாம் திட்டமிட்டு விட்டு அதனுடைய ஒப்புதலுக்காக கடைசி அது அந்த திட்டத்தை முழுமையாக வடிவமைத்து விட்டு அதனுடைய ஒப்புதலுக்காக தலைவர் பிரபாகரன் அவர்களிடம் கொண்டு சென்றார்கள் என்றும், பிரபாகரன் அவர்கள் இதை பார்த்துவிட்டு யாருக்காக இந்த திட்டம் என்று கேட்க ராஜபக்சவின் மகன் நாமல் ராஜபக்ச என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு அவர், அந்த பெரும் தலைவர், அதை நினைக்கும் போதே அதை சொன்னவர் கண்கள் கலங்கின, இப்பொழுது எண்ணும் போது என் கண்களும் கலங்குகின்றன. அந்த பெரும் தலைவர் என்ன சொல்லியிருக்கிறார், அவன் விளையாட்டு பையன் விளையாட வரான், போய் அவனை போய் கொல்லணும்னு நினைக்கிறீங்களே, இது அறமாகாது, இது பூரியல் அறமாகாது, நியாயமும் ஆகாது. அவன் சின்ன பையன் விளையாட வரான், விளையாடிட்டு போகட்டும், முடிஞ்சா அவங்க அப்பாவை நீங்க தூக்குங்க, நம்ம பேசுவோம் அதை பத்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அன்றைக்கு அந்த தலைவன் இந்த திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்திருந்தால் அன்றே மண்ணோடு மண்ணாக போயிருக்க வேண்டிய ஒரு நாமல் ராஜபக்ச இன்று லட்சக்கணக்கான மக்களை இழந்து விட்டு நாம் கண்ணீருடன் கம்பளையுடனும் நம் மக்கள் அலைந்து கொண்டிருக்கும் போது அவன் அதை வெற்றி நாள் என்று அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறான். அவன்தான் இன்றைக்கு அந்த 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 நாட்டில் அவர்களுடைய அப்பா சித்தப்பா அவர்களுடைய கட்சியே எல்லாம் ஒரு எந்த மதிப்பும் இல்லாமல் பின்தங்கி இருக்கும்போது மீண்டும் இனவெறியை தூண்டுகிற மாதிரி நாங்கள் தான் பிரபாகரனை அழித்தோம், தமிழ் மக்களை அழித்தோம், சிங்கள மக்களுக்கு அமைதியை தேடி தந்தோம் என்கிற ஒரு வெறியை தூண்டி மீண்டும் தன்னை அரசியலில் முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக அவன் இந்த துயர நாளையும் வெற்றி நாள் என்று அறிவித்து கொண்டாடி கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த இது எடறிந்த வரலாறு அனைத்தும் வர்க்க போராட்டத்தின் வரலாறு என்று பொதுவுடைமை தலைவர்கள் சொன்னது போல் நம் தேசிய இன வழி போராட்டம் என்பது காலங்காலத்துக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இலங்கை வெள்ளைக்காரர் பிடியிலிருந்து விடுதலை அடைந்த காலத்திலிருந்தே 48 விடுதலை அடைகிறது, 51-2 அவர்கள் தனிச்சிங்களம் என்று ஆரம்பித்து விட்டார்கள். அப்பொழுதிருந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 70-75 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இடையில் ஒரு 30 ஆண்டு காலம் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ மண்ணை ஆண்டு கொண்டிருந்தார். அந்த 30 ஆண்டு காலம் மட்டும்தான் அவர்களால் இங்கு வாழாட்ட முடியாமல் இருந்தது. அதற்கு முன்னும் பின்னும் அவர்கள் இன்றளவும் கூட தமிழீழ மண்ணில் அவர்கள் நினைத்ததை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென ஒரு கோவிலை எடுத்துவிட்டு புத்த விகாரை கட்டுவது, இந்த இடம் புத்தர் வந்து சென்ற இடம் என்று சொல்லி அந்த இடத்தை வளைத்து போடுவது, தமிழ் மக்களின் நிலங்களை பறிப்பது, தமிழ் மக்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்றால் அதில் சிங்களர்களுக்கே முன்னுரிமை, தமிழர்களுக்கு இடமில்லை என்கிற நிலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அதுவும் குறிப்பாக இப்பொழுது உள்ள ஜனாதிபதி அவர்கள் தமிழ் மக்களுக்கு நாங்கள் அனைத்து உரிமைகளையும் கொடுப்போம், தமிழ் தலைவர்கள் உங்களை ஏமாற்றினாலும் நாங்கள் ஏமாற்ற மாட்டோம் என்று பொய்யான பரப்புரைகள் செய்து தமிழீழ மண்ணிலேயே சில ஆசனங்களை பெற்றிருந்தார் என்றாலும் இன்றைக்கு அவருக்கு ஏன் நாம் வாக்கு செலுத்தினோம் என்று அந்த மக்களும் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் ஒரு அங்குலம் கூட, ஒரு மில்லிமீட்டர் கூட முன்னேறவில்லை. தமிழ் இன மக்களுக்கான உரிமைகளுக்கோ பாதுகாப்புக்கோ அந்த மொழியினுடைய பாதுகாப்புக்கோ எந்த ஒரு சிறு அசைவையும் சிறு முன்னேற்றத்தையும் சிறு ஒரு மாற்றத்தையும் சிங்கள அரசு செய்யவில்லை. மாறாக ஒற்றை ராஜ்யம் என்கிற பெயரில் இந்தியாவில் ஒரே நாடு என்று பாஜக சொல்வதை போல் அங்கும் ஒற்றை ராஜ்யம், ஏக்கிய ராஜ்ய என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் மொழியில் ஒற்றை ராஜ்யம் என்கிற பெயரில் ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக அது சிங்கள நாடு என்கிற ஒரு நிலையை உருவாக்க இருக்கிறார்கள். அதற்கு எதிரான போராட்டங்களை அங்குள்ள அரசியல் கட்சிகள் அவரவர் சக்திக்கு ஏற்ப செய்து கொண்டே இருக்கிறார்கள். இருந்தாலும் அதை நோக்கி நகர்வை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் அதாவது தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக உலக நாடுகளுக்கெல்லாம் சிங்கள பகுதிகளை பட்டா போட்டு கொடுத்த மாதிரி 100 ஆண்டு 200 ஆண்டு என்று குத்தகைக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள், சீனாவுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள், ரஷ்யாவுக்கு ஒரு பகுதியை கொடுக்கிறார்கள் என்று இப்பொழுது கூட ஒரு விமான நிலையத்தை ஏலத்தில் எடுப்பதற்கு இந்தியா கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது என்றெல்லாம் செய்திகள் வருகிறது. அவர்கள் தங்கள் நாட்டை கூறு போற்று விற்று அந்த உரிமைகளை எழுதி கொடுத்து விட்டுத்தான் தமிழீழ விடுதலை புலிகளை அழிக்கக்கூடிய ஆயுதங்களையும் வசதிகளையும் பெற்று அவர்களை விடுதலை புலிகளை அழித்தார்கள். 1.5 லட்சம் மக்கள் 2 லட்சம் மக்களை கொன்று குவித்தார்கள்.
இன்றைய வரைக்கும் அது இனப்படுகொலை என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒன்றுக்கு பல முறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அது இனப்படுகொலை செய்த சிங்கள இன வெறியர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். அந்த இனப்படுகொலை செய்ததாலேயே அவர்கள் அந்த தேசத்தில் 2 இனங்களும் சேர்ந்து வாழ முடியாது என்கிற நிலை சட்ட ரீதியாக உலக அளவில் வரையறுக்கப்பட்டிருக்கிற சட்ட ரீதியாக சிங்களர்கள் தமிழர்களை இனப்படுகொலை செய்தார்கள் என்று நிரூபணமாகிவிட்டால் அந்த 2 பேரும் சேர்ந்து வசிக்க முடியாது என்பது உலக நியதியாக இருக்கிறது. அதனாலேயே அந்த இனப்படுகொலை என்ற சொல்லை கூட சொல்லாமல் தவிர்த்து கொண்டு சிங்கள அரசு அனைவரையும் தாஜா செய்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அதை தாண்டி இது இனப்படுகொலை என்பது வாய்ப்புள்ள இடங்களெல்லாம் தமிழ் மக்களால் நிறுவப்பட்டு கொண்டே இருக்கிறது. இதன் காரணமாக ஐநா மன்றம் அல்லது உலக நாடுகள் முன்னெடுத்து ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தினால் தமிழீழம் தனியாக பிரிதலே சரி என்று தமிழீழ மக்கள் வாக்களிப்பார்கள் நிச்சயமாக. அப்பொழுது உலகில் தமிழனுக்கு என்று ஒரு தனி நாடு உருவாகும். அதை நோக்கி ஒவ்வொரு அடியாக ஒவ்வொரு முயற்சியாக எடுத்துக்கொண்டே இருந்தாலும் அவற்றில் எந்த பலனும் இல்லாமல் நாம் ஒரு நின்ற இடத்திலேயே நடந்து கொண்டிருப்பது போல்தான் இருக்கிறதை ஒழிய ஒரு சின்ன முன்னேற்றமும் இல்லை. ஆனால் அதற்காக அதை நாம் விட்டுவிட முடியாது. நம் உறவுகளுக்காக நாம் அழும்போது அதே நேரத்தில் அதை அந்த அழுகையை நமக்கு உரமாக்கி கொண்டு இன்னும் வீரியமுடன் போராட வேண்டும் என்கிற வேகத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அரசியல் கட்சிகள் இந்த அமைப்புகள் போராடி கொண்டிருக்கின்றன. அதிலும் நேற்று சீமான் அவர்கள் மறைமலை நகரில் நடத்திய கூட்டம் அவ்வளவு எழுச்சியுடன் நடைபெற்றது. அங்கு வந்திருந்தவர்கள் எல்லாம் அவ்வளவு துடிப்புடன் பேசினார்கள், செயலாற்றினார்கள், தலைவர் வாழ்க என்று சொன்னார்கள். அதுபோல் அவருடைய பேச்சிலும் நீங்கள் உங்களுக்கு சோர்வு வருகிறதா, பிரபாகரன் என்று அவர் பெயரை ஒரு 10 தடவை சொல்லி பாருங்கள், இயல்பாக நீங்கள் எழுந்து ஓடத் தொடங்கி விடுவீர்கள் என்று அவர் ஒரு எழுச்சி உரையாற்றினார். அது ஒவ்வொருவர் மனதிலும் ஆழ பதிந்திருக்கிறது என்பது அதை அவர்கள் திரும்ப நம்மிடம் சொல்லும் போது நாம் உணர முடிகிறது. இப்படியாக தமிழீழம் உலகில் தமிழனுக்கென்று ஒரு தனி நாடாக முதலில் தமிழீழம் அமைய வேண்டும் என்கிற தீராத ஆசையுடன், அதாவது இதற்காக நாம் இருக்கிற நாட்டை பிரித்து தனியாக இருந்தால்தான் வாழ்வோம் என்றில்லை. அவர்கள் நமக்கான உரிமையை எந்த வகையிலும் தரமாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதாலும் நம்முடைய அன்றாட வாழ்வாதாரத்திலும் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துவதாலும் நாம் என்ன உடை உடுக்க வேண்டும், என்ன மொழி பேச வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் அவர்கள் தங்களை வைத்துக் கொள்வதாலும் நாங்கள் சொல்வதை நீங்கள் செய்தாக வேண்டும், நீங்கள் எங்கள் அடிமைகள் என்கிற மனநிலையில் அவர்கள் தொடர்ந்து செயல்படுவதாலும் தான் நாம் அவர்களோடு இணைந்திருக்க முடியாது, பிரிந்து செல்ல வேண்டும் என்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம் என்றுதான் தமிழீழ மக்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அதே நிலைமைதான் நமக்கும் இருக்கிறது என்றாலும் நமக்கு அங்கும் இங்கும் ஒரே ஒரு வித்தியாசம். அங்கு ஒரே ஒரு எதிரி இருக்கிறார், அவர் யார் என்று தெரியும், அவர் நேரடியாக சண்டையும் போடுகிறார் என்கிற இடத்தில் அந்த நாடு இருக்கிறது. நமக்கு இங்கு அப்படி இல்லை. யார் எதிரி, யார் துரோகி, யார் எங்கிருந்து அடிப்பார்கள் என்றே தெரியாத அளவுக்கு நாலாபுரமும் அடி வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒன்றிய அரசு ஒரு பக்கம் அடிக்கிறது என்றால் சகோதர இனங்கள் என்று சொல்லப்படுகிற கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவிலும் நாம் அடி வாங்குகிறோம். இப்படி அதனால் இது எந்த திசையில் நாம் பேசுவது, போரிடுவது, யாரை நோவது என்று கூட தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற ஒரு மோசமான வாழ்க்கை சூழலில் தமிழ்நாடு இருக்கிறது என்றுதான் தமிழ்நாடு உரிமை என்று பேசுகிற அரசியல் தலைவர்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. இந்த நேரத்தில் தமிழ்நாடு அப்படி இருந்தாலும் தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுப்பதில் என்றும் தமிழ்நாடு தயங்கது இல்லை. பிரதான கட்சிகள் தங்களுடைய வாக்குக்காக மட்டுமே இந்த சிக்கலை பேசி கொண்டிருந்தாலும் இதை பேசினால்தான் வாக்கு கிடைக்கும் என்கிற எண்ணத்தை அவர்கள் மனதில் உருவாக்குவதற்கு சிறு கட்சிகள், அமைப்புகள் தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கின்றன, செயலாற்றி கொண்டே இருக்கின்றன. அதன் விளைவாகத்தான் இன்று தமிழ்நாட்டில் ஒரு 3வது பெரிய கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சி அதை கையில் எடுக்கிறது. 2வது பெரிய கட்சியாக இருந்திருக்கின்ற அதிமுகவின் ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த சசிகலா அவர்கள் 2 ஆண்டுகளாக இனப்படுகொலை நாளில் வீர வணக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறார். இந்த நெருப்பு இன்னும் பரவி விடாமல் தமிழீழத்தை நோக்கி, தமிழீழமே தீர்வு, தமிழீழ மக்களின் துயருக்கு தமிழீழமே மருந்து, தமிழீழமே இனப்பிரச்சனைக்கு இறுதி தீர்வு என்கிற என்பதை நோக்கி
தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும். அதுவரை அனைவரும் போராடி கொண்டே இருப்பார்கள் என்பதற்கான ஒரு சான்றுகளாக இனப்படுகொலை நாள், நேற்றைய இனப்படுகொலை நாள் மிகப்பெரிய சான்றாக அமைந்திருக்கிறது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் கூடுதல் எழுச்சியும் கூடுதல் கூட்டமும் ஏராளமான அமைப்புகள், அதாவது ஒரு சில கட்சிகள் மட்டும் செய்து கொண்டதை தாண்டி இன்றைக்கு ஒரே நாளில் 10-15 இடங்களில் பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கட்சிகள் சார்பில் இந்த இனப்படுகொலை நாள் கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் உலகம் முழுக்கவும் இந்த நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. தமிழீழத்திலும் கூடுதலாக எரிய தொடங்கி இருக்கிறது. அது அடுத்து வரும் தேர்தலில் அதனுடைய வெளிப்பாடு இருக்கும். அதற்கு பிறகு சர்வதேச அரசியலில் ஏற்படுகிற மாற்றங்களை ஒட்டி அங்கு நடந்தது இனப்படுகொலை தான் என்பது நிரூபிக்கப்படும். அப்படி நிரூபிக்கப்பட்ட அடுத்தடுத்த நிகழ்வுகளில் அந்த இனப்படுகொலை செய்த சிங்களர்களோடு தமிழர்கள் சேர்ந்து வாழக்கூடாது, சேர்ந்து வாழ முடியாது என்பதை உலக சமுதாயம் ஒப்புக்கொள்ளும். அப்பொழுது நாம் பொது வாக்கெடுப்பு நடத்தி தமிழீழத்தை அமைப்போம் என்கிற நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை 2009 ஒவ்வொரு ஆண்டானது 2 ஆனது 3 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்று நாம் தவித்து போயிருக்கும் போது இன்றைக்கு 17 ஆண்டுகள் ஆனாலும் அந்த நெருப்பு அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் அது சுடர்விட்டு எரியும் என்கிற நம்பிக்கையை நேற்றைய நாள் கொடுத்திருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து தமிழ் மக்கள் இயங்குவோம், தமிழீழம் வெல்வோம், தமிழ்நாட்டு உரிமைகளையும் சேர்த்து வெல்வோம் என்ற நம்பிக்கை அது தமிழீழம் நமக்கு கொடுக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.